மிஷின் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். எப்பவுமே நீங்க இது ஒரு டம்ளர் குடிச்சாலும் மிஷின் ஓடும், இப்படி குடிச்சாலும் மிஷின் ஓடும். ஓகேங்களா? அதிகபட்சம் நீங்க மேலே குடிச்சு கீழே அமுத்த வேண்டாம். கீழே அமுத்தி என்னன்னா தண்ணி டேங்க் ஃபுல்லா இருக்கும்போது என்னன்னா எல்லாரோட டேங்கோட வெயிட்டுமே கீழே இருக்கு. நீங்க கீழே அப்படி அமுத்த கனெக்ட் ஆகும். இப்போதைக்கு ஆகாது, 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இந்த மிஷினோட கெப்பாசிட்டி கம்மியாக ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி சப்போஸ் விலை வரும்போது இந்த இதுவும் சூடாக வருது. சூடாக வரும்போது எப்பயுமே மிஷின் போகக்கூடாது. ஒன்றும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, வீட்டுக்கு ஆள் வச்சா வராங்கன்னா அப்போதைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிங்க, தொடர்ந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா மேக்ஸிமம் மிஷின் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் கரண்ட் சப்ளை எச்சா வரும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது 2 லிட்டர் பவர். ஆனால் இந்த மிஷினோட பவர் பார்த்தீங்கன்னா வெறும் 24 வோல்ட்ஸ், அது கம்மி தான். அப்போ மிஷின் ஆஃப் பண்ணிச்சு கரண்ட் மறந்து தப்பு போடுங்க. அப்படின்னா அப்படி மறந்து விட்டுருவீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அண்ணன் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதை வச்சு டெப்ரெஸ்ட் வாங்கிச்சு. டெப்ரெஸ்ட் அது வாங்கி வச்சிட்டிங்கன்னா கரண்ட் எச்சா வந்தாலும் சரி கம்மியாக வந்தாலும் சரி ஒரே உடனே உள்ள கொடுக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் டேங்கில் தண்ணி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் ஹவுஸ் ஓனர் ஃபில் பண்ணுறாங்களோ நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ காலையில் எப்பவுமே ஃபில் பண்ணும்போது மிஷின் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஏன் ஆஃப் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஃபில்டர் லைஃப். சப்போஸ் நீங்கள் ஆஃப் பண்ண கொடுத்தீங்கன்னா எல்லா மண்ணும் இதுக்குள்ள ஸ்டோர் ஆகும். இதுக்குள்ள ஸ்டோர் ஆகும்போது என்னன்னா தண்ணியோட கெப்பாசிட்டி உள்ளே போகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு கம்ப்ளீட் 1 மணிக்கு முடியும், 3 மணிக்கு முடியும் ஒரே டைமில். அதே மாதிரி இந்த மிஷின் ஒரு பம்ப் 1 லிட்டர் இருக்கும், 3 லிட்டர் ஒட்டு எடுக்குமா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் தான் இருக்கீங்க. காலையில் ஃபில் பண்ணும்போது டேங்கை ஃபில் பண்ணும்போது ஆஃப் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலுமே சப்போஸ் காலையில் சமைக்க வரீங்க தண்ணி அடிக்கிறீங்க ஒரு கேட்டு நம்ம மிஷின் அதான் கேட்டு போட்டு எந்த விஷயம் கிடையாது. அதாவது ஒரு டேங்க் தண்ணி வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மினிமம் ஒரு டேங்க் 2 டேங்க் எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணி புது மிஷின். இந்த பிளாஸ்டிக்ல பதினச்சுல 10 வருஷம் 20 வருஷம் மேலே மிஷின் முடியும். நமக்கு எப்போ பண்ணாலும் தெரியாது. லைட்டாக ஸ்மெல் அடிக்கும். அதே மாதிரி கறித்தூள் கூழாங்கல் ஒரு தேங்காய் மஞ்சள் உள்ள இருக்கும், அந்த ஸ்மெல் அடிக்கும். அதெல்லாம் ஒரு டேங்க் 2 டேங்க் தண்ணி எடுத்துட்டு இப்படி மேலே தூக்கிட்டீங்கன்னா தண்ணி ஒரு ஃப்ரீ இருக்கும். உள்ளே எடுத்துவிட்டு குடிக்க ஆரம்பிச்சிங்க. அதே மாதிரி இந்த தண்ணியை எப்பவும் சூடு பண்ணி குடிக்கக்கூடாது. சூடு பண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பபுள் வரும். பார்த்தீங்களா, நீங்கள் ஹைஃபேம் வைக்கிறீங்க, ஹைஃபேமில் வைக்கும்போது லைட்டாக பபுள் எடுத்துருக்கு. இப்போ தண்ணியோட லெவல் உங்களுக்கு 140 இருக்குது வரதே. இங்கே ஃபில்டர் ஆகும்போது மினிமம் 20-20 இருந்துடும். சப்போஸ் நம்ம 800 300 1000 மேலே இருந்துச்சுன்னா நம்ம கொதிக்கலாம். கொதிக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாமே கம்மியாக இருக்குது. அதனால சூடு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக பபுள் தான் எடுத்துருக்கு. அப்படி சூடு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சுடுதலே குடிக்கணும்னா நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணி வெறும் 140 இருக்குது. இந்த ஒரு விஷயம் கிடையாது, எல்என்டி வாட்டர் தான். இது நீங்கள் 10 நிமிஷம் கொதிக்கணுமே கடைசிக்கு நீங்கள் கொதிக்கூட்டு எடுத்ததுக்கு அப்புறம் வெறும் 25 போதும். இது நீங்கள் சூடாக குடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு டேங்க் ஃபுல் எடுத்துகிட்டு இருக்கு, அவ்வளோ வேலை முடிச்சு. ஓகேண்ணா மிஷின்